என்ன ரீசன்னால லாஸ்ட் 15 to 20 இயர்ஸா பெண் குழந்தைங்களுடைய அந்த மெனார்கி ஏஜ் வந்து குறைஞ்சிருக்கு. 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பேக்கரி ஐட்டம். பேக்கரியில் சமோசா, பப்ஸு, சாக்லேட்டு, பிஸ்கெட், க்ரீம் பிஸ்கெட்டு, ஸோ மைதா அதிகமான உணவுகள் எடுத்துக்கிறது, பானிபூரி, மசாலா பூரி, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்துட்டு எடுத்துக்கிறது தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ செகண்ட் திங் இஸ் ஸ்க்ரீன் டைம். ரொம்ப அதிகமாக வந்துட்டு டிவி பார்க்குறது, ஸோ இல்லை லேப்டாப் அதிகமாக வந்துட்டு பார்க்குறது, ஸ்க்ரீன் டைம் டேப் வந்துட்டு அதிகமாக பார்க்குறது, நைட் வந்து தூக்கம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இல்லை. இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸோ அதிகமாக வந்துட்டு வெளியில் போய் விளையாடாமல் வீட்டிலே இருக்கிறது, ஒபீஸாக இருக்கிறது, குண்டாக இருக்கிறது. இது மூணும் தான் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் இயர்லி மெனார்கி அப்படின்றது இப்போ ரீசெண்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஸோ சிக்கன் வந்துட்டு பிராய்லர் சிக்கன் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு வளர்ந்துருது. ஸோ அப்போ அது வந்துட்டு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் போடுறாங்க அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. ஸோ ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக போடலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படி சொல்லியிருந்தேன்னா, ஏன்னா ஹார்மோன் இன்ஜெக்ஷன் ஒன்று வந்துட்டு 3500 10,000 வரைக்கும் காஸ்ட் ஆகும். ஸோ 10,000 வரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிலோ சிக்கன் எனக்கு தெரிஞ்சு 200 250 இப்போ. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு விற்கிறது வந்துட்டு சாத்தியமாக இருக்காது. எந்த ஒரு முட்டால் அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் ரொம்ப டேம் ஷுவராக சொல்லியிருந்தேங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.